அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, நெஞ்சில் யாராவது நம்மளை கை வச்சு பிடிச்சாலோ அல்லது கை வச்சாலோ எப்படி ரொம்ப மிக எளிமையாக வந்து அவங்கள லாக் பண்ணி உட்கார வைக்கலான்னு பார்க்கலாம். மிக எளிமையாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணுங்கள். ரொம்ப வலியை கொடுக்கும். ரிஸ்ட்டு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே பயிற்சி பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வைக்கிறாங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவங்களோட சுண்டு விரல் பகுதியை பிரட்டினா போதும், கை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய இடது கையை தூக்கிங்க பாருங்கள், அவங்களோட நீ லெவல், அதாவது முட்டிக்கு பக்கத்தில் அழுத்தி முன்னோக்கி இப்படி அழுத்தினா போதும், பயங்கர வலியை கொடுக்கும். ஃபுல்லாக உட்காந்துருவாங்க. நான் அழுத்த அவர் வந்து ரொம்ப வலியால் துடிப்பார். பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணுங்க. பாருங்க, என்ன டைம் மெதுவாக செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி பிடிக்கிறாங்க வலது கையால். அவங்களோட அதாவது சுண்டு விரல் பகுதியை எடுத்தீங்கன்னா கை ரிலீஸ் ஆயிரும். இங்கே பாருங்க, அவங்களோட முட்டி பகுதியை இழுத்து முன்னோக்கி அழுத்தினா போதும், ஃபுல்லாக உட்காந்துருவாங்க. ரொம்ப வலியாக இருக்கும். பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது முறை. அதுவுமே ரொம்ப எளிமையாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்க. இந்த மாதிரி பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது பாருங்கள், அதே சேம் மெத்தேட் தான். சுண்டு வரலை திருப்புறோம். திருப்பிட்டு உங்களோட இடது கையில் முன்னோக்கி இப்படி அழுத்தினா போதும், ஃபுல்லாக உட்காந்துருவாங்க. பாருங்க, டைம் மெதுவாக செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி பிடிக்கிறாங்க. வலது கையால் அவங்களோட ஆட்கள், அதாவது சுண்டு வர்ற பகுதியை திருப்புறோம். திருப்பிட்டு இங்கே பாருங்க, இங்கே இப்படி அழுத்தினாலே போதும், ஃபுல்லாக வழியில் ஃபுல்லாக உட்காந்துருவாங்க. பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணுங்கள். ரொம்ப எளிமையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூன்றாவது வீடியோ, அதாவது மூணாவது லாக் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. நம்ம வந்து வலது பக்கமாக திருப்பணும். இப்போ பாருங்கள், இடது பக்கமாக திருப்பி முன்னோக்கி இங்கே அழுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், முன்னோக்கி அழுத்தினா போதும், ஃபுல்லாக உட்காந்துருவாங்க. பாருங்கள், என்ன டைம் மெதுவாக செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி பிடிக்கிறாரு. அதாவது வந்து இடது பக்கமாக இங்கே பாருங்கள், இந்த பக்கம் திருப்பி முன்னோக்கி அப்படி அழுத்தினா போதும். பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.